ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்க கோல்ட வந்து எக்ஸ்சேஞ்சோ இல்லன்னா நம்ம வந்து சேல் பண்ணோம்னா, நமக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாதா? அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 20 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹30,000 வாங்கியிருக்கேன். அதாவது 1 கிராம் வந்து ஆ நான் ரூ. 30,000 வாங்கியிருக்கேன். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 6 லேக்ஸ்க்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். பட் ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராமோட விலை வந்து 90,000. அது கிட்டத்தட்ட வந்து 90,000 அதே மாரி 10 கிராம் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே ரேட்டுக்கு நான் இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 1 கிராமோட ஃபர்ஸ்ட் இருந்த விலை வந்து எவ்வளோன்னா 30 கிராம்ஸ். இப்ப இருக்க விலை எவ்வளோன்னா 90,000. ஃபர்ஸ்ட் வந்து 30,000 இப்ப வந்து 90,000. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் கன்சிடரிங் டூ எக்ஸ்சேஞ்சிங் மை ஓல்ட் கோல்டு ஜுவல் அண்ட் நியூ ஜுவல்லரி. ஸோ பழைய ஜுவல்ல குடுத்துட்டு நான் நியூ ஜுவல் வந்து இன்னைக்கு காசுக்கு வந்து நான் எடுக்க போறேன். அப்படின்னும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்டட் டூ நோ வெதர் த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வில் பி அப்ளிகபிள் இன் திஸ் கேஸ். கன்சிடரிங் that I am not selling the jewelry for cash but mainly exchanging. சரி ஓகேவா. நான் வந்து இத வந்து சேல் வந்து அதாவது நான் வந்து கேஷ்க்கு வந்து சேல் பண்ணல. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்றேன். அன்னைக்கு வாங்குன ரேட்டுக்கு இன்னைக்கு இதுக்கு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் ஆகுமா? அப்படின்றது நெறைய பேருக்கு இருக்க ஒரு நெறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி டுடே, கேபிட்டல் கெயின்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஈவன் தோ யூ ஆர் நாட் செல்லிங் இஃப் இட் ஃபார் கேஷ். ஸோ நீங்க வந்து கேஷுக்கே சேல் பண்ணலனா கூட, இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இட் இஸ் பிகாஸ் அண்டர் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட், எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ ட்ரீட்டட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி தான் வந்து இன்கம் டாக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் ட்ரீட்டட் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ். ஸோ நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் அதாவது கேஷா வாங்காம எக்ஸ்சேஞ்சா பண்ணா கூட உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்ப ரீசென்ட்டா வந்து அமெண்ட்மென்ட் பண்ண இன்ட்ரோடியூஸ் இன் த பட்ஜெட் 2024ல த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோல்டு ஹாஸ் பீன் சிக்னிஃபைட்லி ரிவைஸ்டு. ஸோ நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. த ஓல்டு த ஹோல்டிங் பீரியட் ரிக்வயர்ட் ஃபார் த கோல்ட் இஸ் குவாலிஃபைட் ஆஸ் எ லாங் டேர்ம் அசெட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்டு ஃப்ரம் 36 to 24 months. ஸோ பட்ஜெட் 2024க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 36 மந்த்ஸா வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வெறும் 24 மந்த்ஸா வந்து மாத்திட்டாங்க. அதாவது 2 இயர்ஸ் தான் வந்து இது ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 36 மந்த்ஸா இருந்துச்சு. இப்போ வந்து 24 மந்த்ஸா வந்து மாத்திருக்காங்க. ஃபர்தர் த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ரைஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கோல்ட் ஆர் நவ் சப்ஜெக்ட் டு கன் டாக்ஸ் கன்சிடரேஷன் ஃபிளாட் ரேட் ஆஃப் 12.5% வந்து மாத்திட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12.5%ஆ மாத்திட்டாங்க. ஹவெவர் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒண்ணு இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச் வாஸ் இயர்லி அவைலபிள் ஃபார் கால்குலேட்டிங் த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் நவ் ஹாஸ் பீன் வித்ட்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷன்னால உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இயர்லி ஒரு நம்பர் குடுப்பாங்க. அத வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான ரேட் வந்து இன்னைக்கு வாங்கும்போது இவ்ளோ வேல்யூஸ் இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டே சில சலுகைஸ் வந்து குடுத்திருந்தாங்க. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. As a result, long-term capital gains on gold is now computed as a difference between the sale or exchange value of original cost acquisition without any adjustment in the inflation. ஸோ அதாவது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அதாவது அக்விசேஷன் கிடையாது எதுவுமே கிடையாம நீங்க வாங்கின ரேட் என்ன இப்ப விற்கிற ரேட் என்ன அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் திஸ் கேஸ் த கேபிட்டல் கெயின்ஸ் வுட் பி 18 லேக்ஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கான மார்க்கெட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ் மைனஸ் 60 லேக்ஸ் 6 லேக்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி 12 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாது. ஸோ மீதி இருக்க 12 லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ரிசல்ட் டாக்ஸபிள் லாங் டேர்ம் கெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ் ருபீஸ்.
At a rate of 12.5%, your tax liability would be 1,50,000. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5% போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் சேர்க்காம இருக்க அமௌண்ட். இது கூட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4% வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து ஆட் ஆகும். திஸ் டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ரிப்போர்ட்டட் இன் யுவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அண்டர் த கேபிட்டல் கெயின் ஷெட்யூல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ஷெட்யூல்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அசட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸில் தான் வரும். இதை வந்து பிஸ்னஸாகவும் நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணணும் நீங்கள் இதே சேம் லைனில் பிஸ்னஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாக வந்து ட்ரீட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து பிஸ்னஸாக வந்து ட்ரீட் பண்ண முடியாது. Moreover, if your PAN is recorded by the jeweler, then transaction may be appearing in your annual information statement. Further, you have to accurate reporting. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறீங்க இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னும் போது இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எந்த ஒரு கேபிட்டல் கெயின்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன் கிடையாது. ஏன்னா ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 2024 போன வருஷம் ஜூலையில் போட்டிருந்தாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டு ப்ளஸ் இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணுமே தவிர உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன் அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா ஜூலை 23 தான் வந்து ஜூலை 2024 தான் வந்து சம்திங் வந்து 24 பட்ஜெட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க விற்கிற எந்த ஒரு ஃப்ளாட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன்ற எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அந்த இன்ஃப்ளேஷன்றது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஃப்ளாட்டாக 12.5% வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட்டாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.